நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒன்றியத்தில் பூட்டுத்தாக்க ஊராட்சி செயல்பட்டு வருகிறது. ஊராட்சியில் வார்டு நம்பர்கள் தங்கள் ஊராட்சியில் நடைபெற்று வரும் அவலநிலை குறித்து பத்திரிகையாளரிடம் மனம் திறந்து அவர் பேசியபோது, பூட்டுத்தாக்கு கிராமத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் ஏரியாவில் 8 வருஷமாக கடந்த 8 வருஷமாக எங்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்குது. இப்போ பஞ்சாயத்து வேலை பேசிக் ஒர்க் பார்த்தீங்கன்னாலே வாட்டர் சப்ளை தான். அந்த குடிநீரையே நாங்கள் பைப் லைன் போட்டது. இந்த குடிநீரில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போட்டு எங்கள் தலைவர் கோர்ட்டு வரைக்கும் இழுத்துட்டு செக் பவர் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ ஒரு குடிநீர் பொதுமக்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் நாங்கள் பதவிக்கே வந்தோம். அந்த பேசிக் அடிப்படை விதியே எங்களுக்கு செய்ய விடாமல் தடுக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு அரசாங்கமும் இதுக்கு மேலே உள்ள அதிகாரிகளும் எங்களுக்கு தீர்வு காமிச்சு கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் நிரந்தரமான ஒரு கிளர்க் இல்லை. நாங்கள் இனிஷியலில் வந்த ஸ்டேஜில் நாங்கள் பைப்லைன் போட்டோம். அந்த டைமில் நிரந்தரமான கிளர்க்கும் இல்லை. அதனால இவங்க அதை வச்சு எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. இதுக்கு எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கணும். அது தீர்வு கிடைக்கிறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி பத்திரிக்கை நண்பர்கள் மூலியமாக நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதை எந்த அதிகாரிகள் பார்க்குறீங்களோ எங்களுக்கு ஒரு தீர்வு காமிச்சு கொடுங்க. இதுலேருந்து எங்களுக்கு விடுவிப்பும் வேணும். பொதுமக்களுக்கு நல்லபடியாக வேலை செய்கிற அளவுக்கு எங்களுக்கு வழி வகிச்சு கொடுங்க. ராத்திரி வம்ச பத்திரிக்கைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க பேர் தர்மேந்தர். பேசிக் எத்திக்ஸ் பார்த்திங்கன்னா பத்திரிக்கை எப்படி நடத்தணுன்றது க்ரைட்டீரியாலாம் இருக்குது. அதை மேற்கொண்டு இவங்க பத்திரிக்கை வேலை பண்ணாமல் எல்லாத்தையுமே பிளாக்மெயில் பண்ணுறது. இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து பிடிஓ வரை யார் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் த்ரெட்டன் பண்ணுறது. அவங்க சொல்கிறத கேட்கல அப்படின்னா உன்னோட விஷயத்தை நாங்கள் அங்கே பப்ளிஷ் பண்ணுவோம், இங்கே பப்ளிஷ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு த்ரெட்டன் பண்ணி எங்கள் மேலே ப்ரெஷர் பண்ணி எங்களுக்கு எதுனா நோட்டீஸ் அனுப்புகிற மாதிரி அவங்களே பண்ணுறது. அது இல்லாமல் பர்டிகுலராக ஒவ்வொரு ஃபீமேல் வார்டு மெம்பரையும் டார்கெட் பண்ணி அவங்களோட பர்சனல் இஷ்யூஸ் எல்லாமே வெளியே இது பண்ணிவிட்டு அவங்களையும் டார்கெட் பண்ணுறாங்க. இதே இந்த தர்மேந்தரை பத்திரிக்கை தான், நாங்கள் பத்திரிக்கைக்கு நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். அட் த சேம் டைம் பத்திரிக்கை அவங்களோட எத்திக்ஸு அவங்களோட ரூல்ஸ் என்னவோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ பத்திரிக்கைனா நான் யாரை வேணாலும் த்ரெட்டன் பண்ணுவேன், எதை வரைக்கும் போகிறேன்னா அது கரெக்டு கிடையாது இல்லைங்களா. இது நான் கொடுக்குற பேட்டியும் ஒரு பத்திரிக்கை நண்பர் தான். இதை நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே வெல் எஜுகேட்டட் தான். என்ன ப்ரொசீஜரோ என்ன ப்ராசஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் 5வது வார்டு தமிழ்ச்செல்வி என் பேர். 5வது வார்டு 4 பேரும் நாங்கள் எந்த வேலை செஞ்சாலும் நிறைவேறு பண்ணுறாங்க. இவங்க அது பணத்துக்காக இவங்க எந்த நேரமே இவங்க டார்ச்சர் கொடுக்குறாங்க. நாங்கள் எந்த வேலையுமே நாங்கள் செய்ய முடியல. அதனால எங்கள் பஞ்சாயத்தில் பண்டு காசு இருக்குது, அதுவும் எடுத்து செய்ய முடியல. நாங்கள் எது செஞ்சாலும் தவறுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் நிறைய இடத்துல போயிட்டு வந்துக்கிறோம். அந்த இடத்துல யாருமே எங்களுக்கு எதுவுமே சொல்லலை. நாங்கள் இது செய்கிறோம், இது எங்களுக்கு எந்த ஒரு குறையினாலும் கரெக்டாக செய்யணும் நடவடிக்கை. மிரட்டியே தலைவருக்கு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்காம தலைவர் இதை செய்ய அதை செய்யணும் தலைவரை சிக்க வச்சு அவருடைய பதவியை பறிக்கணுன்ற ஒரு குறிக்கோளோடவே எல்லா கிளர்க்கையுமே வேலை செய்ய விட்டாமல் பண்ணாங்க. இப்போ வந்திருக்கிற கிளர்க்கையும் அவங்க நிரந்தரமாக பணி செய்ய விடாமையே தடுத்துன்னு இருக்காங்க. இதுக்கு அரசாங்கமும் கலெக்டரும் எல்லா பெரிய அதிகாரிகள் முதல் கொண்டு மொத்த பேருமே நடவடிக்கை எடுத்துட்டா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும். இல்லையா எங்கள் பதவியை நாங்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு பஞ்சாயத்தை நாங்கள் பிடிஓ ஆஃபீஸில் எதுவுமே ஒப்படைச்சிட்டு தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகணும். நியூஸ் 21 மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர்.